லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் எந்த அரசு பள்ளிக்கும் முன் அறிவிப்பின்றி நேரில் சென்று ஆய்வு செய்வேன் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் உள்ள எந்த பள்ளிக்கும் எப்போது வேண்டுமானாலும் முன் அறிவிப்பின்றி நேரில் சென்று ஆய்வு செய்வேன். இதை அதிகாரிகள் எச்சரிக்கையாக பார்க்காமல் கூட்டு பொறுப்புணர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மதுரையில் தெரிவித்துள்ளார். சாலைகளில் அரசு பள்ளி பைகள் வீசப்பட்ட விவகாரத்தில் உடனடியாக விளக்கம் கேட்கப்பட்டு அந்த பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஏழை குழந்தைகளுக்கு அவை உரிய முறையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர் 3 மாதங்களில் ஆட்சி கவிழும் என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பது முறையல்ல. ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர் அப்படி பேசியிருக்க கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் ரத்து மசோதா குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன, பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் அமைச்சர் கூறினார். சொல்லிவிட்டு வருவதோ அல்லது சமுதாயத்துக்கு வருவதோ கிடையாது. இது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திக்கெட்டும் திசையட்டும் இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் எப்போ வேண்டும்னாலும் எந்த நேரத்தினாலும் நாங்கள் நேரில் பார்ப்போம். அப்போ எல்லா நேரத்திலையும் இது தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கூட்டு பொறுப்புணர்ச்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டிக் கொள்கிறேன். உடனடியாக அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட விளக்கம் கேட்டேன். அந்த பர்டிகுலராக அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில்ங்க அந்த பேக்கை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்ட போது ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் பேக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஃபேன்சியான பேக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தைங்க ஏற்கனவே பேக் வாங்கினதால இங்கே இந்த பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு சில குழந்தைகள் அந்த பேக்கை வாங்கிட்டு அந்த பேக்கில் இருந்த பொருட்கள், புத்தகங்கள், வண்ண பென்சில்கள், கிரையான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தாங்க ஏற்கனவே வாங்கின புது பேக்கில் வச்சுட்டு போகும்போது ஒரு விளையாட்டாக அந்த 2 பேக் அப்படி தூக்கி போட்டிருக்கிறாங்க. இதை உடனே சில பேர் ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் எடுத்து போட்ட உடனே சம்மந்தப்பட்ட அந்த தலைமை ஆசிரியர் நேரடியாக சென்று அப்படி வீசப்பட்ட பைகளை கூட எடுத்து வைத்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அது தேவைப்படாமல் இருந்திருக்கலாம். பட் அது இன்னும் நிறைய ப்ரிவிலேஜ் இல்லாத எத்தனையோ ஏழை குழந்தைகள் இருக்கிறாங்க. அது உரிய முறையில் மற்ற குழந்தைகளுக்கு சென்று சேர்ப்பிக்கப்பட்டது. தமிழகத்தில் பாஜகவினரை விட ஐயங்கார் பேக்கரிகள் தான் அதிகமாக உள்ளன என்று மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா விமர்சித்துள்ளார். மதுரை சிம்மக்கல்லில் லாரி மோதி சேதமடைந்த PR அம்பேத்கர் சிலையை மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளையும் கடுமையாக தாக்கினார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் குறித்து பேசிய அவர் கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமியர்களின் வாக்குகளை கவர திமுகவும் இந்துக்களின் வாக்குகளை கவர பாஜகவும் நாடகமாடியதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் ஐயங்கார் பேக்கரிகளை விட பாஜக உறுப்பினர்கள் குறைவாகவே உள்ளனர் என்றும் மக்கள் இவர்களின் வாக்கு அரசியலை புரிந்து கொண்டுதான் விசில் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். இறுதியாக அண்ணாமலை குறித்த கேள்விக்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா தமிழகத்தில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் இடையேதான் போட்டி நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். அண்ணாமலையால் சொந்த கட்சியையே வளர்க்க முடியவில்லை என்றும் அவர் பேசாமல் புத்தகங்கள் படிக்கவோ அல்லது ஆடு மேய்க்கவோ செல்லலாம் என்றும் அவர் காரசாரமாக குற்றம் சாட்டினார். முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு மதவாத அரசியலை, ஒரு மத கலவர அரசியலை உண்டாக்கணும் இவங்க இந்த திருப்பரங்குன்றத்தை விஷயத்த பேசுறாங்க. திருப்பரங்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னும் நிமிடம் வரைக்கும் கூட அண்ணன் தம்பியாக, மாமான் மச்சானாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு வர திருப்பரங்குன்றம் இன்னைக்கு இல்லை, சிக்கந்தரா தர்கா இன்னைக்கு இல்லை, இது நீண்ட நாளாக அங்கே இருந்துட்டு இருக்கு. மரியாதைக்குரிய மாண்புமிகும் அமைச்சர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ இருந்தது. இதுக்கு முழுக்க காரணம் திமுகங்க. நான் கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டில் யார் பாஜக ஆட்சி நடத்தியிருந்தாங்க? பாஜக 2 விழுக்காடு கூட கிடையாது. தமிழ்நாட்டில் ஐயங்கார் பேக்கரியோட பாஜகவோட உறுப்பினர் கம்மியாக இருக்கிறாங்க. இதுதான் பாஜகவோட நிலைமை. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவில் சார் சொல்ற மாதிரி மோடிஜி தமிழ்நாட்டுக்கு நீங்க அலர்ஜி. விஜய் மாடல் ஆட்சியை முடக்க நினைத்தால் தமிழ்நாடு சிக்கலுக்கு உள்ளாகும் என்று காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக் எச்சரித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக் புதிய அரசின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
புதிய முதலமைச்சர் பதவியேற்று 1 மாதம் கூட ஆகாத நிலையில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்களுடன் கூட்டணியில் சிறப்பாக செயல்பட துவங்கி இருப்பது கட்சிக்குள் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். ஆனால் 6 மாத காலம் பொறுத்திருப்போம் என்று சொன்ன நாம் தமிழர் மற்றும் திமுகவினர் 5 வாரங்கள் கூட ஆகாத நிலையில் புலம்ப ஆரம்பித்து விட்டதாக அவர் சாடினார். 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்த வலியின் காரணமாகவே நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் மீது அவதூறு பரப்புவதாகவும், சீமானின் மைய நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல, திரள் நிதி திரட்டுவது மட்டும்தான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பெரியார் பிம்பத்தை உடைக்க பார்ப்பதாலேயே சீமானை தான் இந்துத்துவா சக்தி என்று கூறுவதாக குறிப்பிட்ட கிறிஸ்டோபர் திலக், காமராஜர் ஆட்சிக்கு பிறகு திராவிட மாடல், தற்போது அதற்கு பிறகு விஜய் மாடல் ஆட்சி தொடங்கப்பட வேண்டும் என்றும், இந்த விஜய் மாடல் ஆட்சியை க்ளோஸ் பண்ண முயன்றால் தமிழ்நாடு பெரும் சிக்கலை சந்திக்கும் என்றும் எச்சரித்தார். இந்த 2 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் செந்துமலார் அவர் ஒரு ஹாலை பிடிச்சி ஒரு 100 பேரை உட்கார வச்சு ஹலோ பேசிக்கிட்டே இருக்கார் யாரோ ஒருத்தர், ஒரு ஹாலை பிடிச்சி அதில் 100-200 பேரை உட்கார வச்சு ஒரு பக்கம் புலம்பல், ஒரு பக்கம் கதறல், ஒரு பக்கம் குமரல், இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. முடிவுகள் வந்துருச்சு, புதிய முதலமைச்சர் வந்துட்டாரு, மக்களுக்கான விஷயங்கள் என்ன அதை பற்றி யோசிக்கிறத விட்டுவிட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இது ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல. 234 தொகுதிகள்லையும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்து விட்டது. அதனுடைய வலி வேதனை அவருக்கு அதிகமாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். அவர் செஞ்ச தப்பு என்ன, அவங்க கட்சிக்குள்ளே நடந்த உள்கட்சி பிரச்சனை என்ன அப்படின்றத பற்றி அலசி ஆராயறதுக்கு பதிலாக மேடைகளை போட்டு காங்கிரஸை காட்டுத்தனமாக கத்துறதுனால மக்களுக்கு என்ன லாபம், அவர் கட்சிக்கு என்ன லாபம், ஒன்றும் கிடையாது. அதே போல தான் திமுகலையும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவர் ஒரு ஆக்ரோஷத்தில் ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டு, கொச்சத்தனமாக ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டு திருப்பி அந்த ட்வீட்டை எடுத்தாரா இல்லையா? அதனால நிலை தெளிம்பி போன ஒரு சூழ்நிலையில தான் இவங்கெல்லாம் இப்படி தாறுமாறாக பேசி ட்வீட்டை போடுறதும் ட்வீட்டை எடுக்கிறதும், அதேமாரி செந்தமிழன் பேரை வச்சுக்கிட்டு தாறுமாறாக வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். இதை யார் தூண்டி விட்றா, அவருக்கு பின்னாடி இருந்து யார் இதை தட்டி விட்றான்றது தெரியல. கோவில்களில் இடைத்தரகர்கள் முறை முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும், கடந்த கால முறைகேடுகள் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் எச்சரித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், கோவில்களில் தரிசன வசதிகளை மேம்படுத்த அரசு எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். கோவில்களில் இடைத்தரகர்கள் மூலம் நடைபெறும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று தெரிவித்த அவர், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மேம்படுத்தப்பட்ட இணையவழி டோக்கன் முறை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றார். முதியவர்கள், கர்ப்பிணிகள், பச்சிளம் குழந்தைகளுடன் வரும் தாய்மார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தரிசனத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், இணைய வசதி இல்லாத பொதுமக்களுக்காக கோவில்களிலேயே நேரடி முன்பதிவு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த காலங்களில் அறநிலையத்துறையில் நடைபெற்ற அன்னதான திட்ட முறைகேடுகள், உண்டியல் வசூல் மற்றும் கோவில் தங்கத்தை உருக்கிய விவகாரங்கள் என்று அனைத்தும் 360 டிகிரி கோணத்தில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த விசாரணையில் முறைகேடுகள் உறுதியானால் சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். அந்த வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக, இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாமல், கோயில்களில் பார்த்திங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, குறிப்பாக ப்ரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான அந்த தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை கோயிலுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கான அந்த டோக்கன்கள் வழங்குவதற்கு,
அதே போல் வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஈஸியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதற்கான விஷயங்களையும் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். மின்வெட்டையும் மின்சார ஆவணங்கள் காணாமல் போனதையும் தடுக்க முடியாத மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அதிமுக எனும் மின்சார கம்பியில் கை வைக்க வேண்டாம், அது ஷாக்கடிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் எச்சரித்துள்ளார். அதிமுகவின் ஆயுள் காலம் முடிந்துவிட்டது என்று விமர்சித்த தாவேகா மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமாருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் மதுரையில் காரசாரமாக பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொளியில், அமைச்சர் பதவி கிடைத்துவிட்ட ஆணவத்தில் நிர்மல்குமார் அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக பேசி வருவதாகவும், மதுரையில் அவர் போகாத கட்சியே இல்லை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் சாடினார். ஆரம்ப காலம் தொட்டே விஜய்க்காக உழைத்த தங்கபாண்டியன், கல்லணை போன்ற தம்பிகளைத்தான் மதுரை மக்களுக்கு தெரியுமே தவிர பதவிக்காக கட்சி மாறும் நிர்மல்குமாரை அல்ல என்றார். தொடர்ந்து பேசிய RP உதயகுமார், மின்சார வாரியத்தில் முக்கிய ஆவணங்கள் காணாமல் போன விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி தோளுரித்து காட்டி வருவதாக குறிப்பிட்டார். ஒருபுறம் மின்வெட்டால் மக்கள் வீதிக்கு வந்து போராடும் நிலையில் அதனை தடுக்க முடியாத அமைச்சர் நிர்மல்குமார், அதிமுக என்கின்ற மின்சார கம்பியில் கை வைக்க வேண்டாம், அது ஷாக்கடிக்கும் என்று எச்சரித்தார். மேலும் தாவேகா தலைவர் விஜய் போல சினிமா கவர்ச்சி வசனங்கள் பேசி மக்களை ஏமாற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என்றும், மனதில் பட்டதை வெள்ளோந்தியாக பேசும் எடப்பாடியார் 2 கோடி தொண்டர்களை வழிநடத்தும் மக்கள் தலைவர் என்றும் RP உதயகுமார் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் மின்சார வெட்டு, மக்கள் இருளிலே குழந்தைகளோடு வீதியிலே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்துல மின்சார வெட்டு, இன்னொரு புறத்துல மின்சார ஆவணம் திருட்டு. மின்சார வெட்டையும் மின்சார திருட்டையும் தடுக்க முடியாத மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மின்சார கம்பியில கை வைக்க வேண்டாம், அது உங்களுக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மின்சார கம்பியில கை வைத்தால் அது சாக்கடிக்கும் என்பதை மின்சாரத்துறை அமைச்சருக்கு அன்பான உங்கள் சகோதரனாக ஒரு காலத்திலே உங்களோடு கழகப்பணி ஆட்சியவன் என்கிற அடிப்படையில எச்சரிக்கையாகவும் அன்போடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோவை KGISL கல்வி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவில் 556 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள KGISL கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. KGISL அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் சுரேஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்கலைக்கழக மானிய குழுவான UGCயின் இணைச் செயலாளர் முனைவர் கோபிசந்த் மெக்ரு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த 556 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என்று பலரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்தியாவின் முதல் மனித சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி கோவை குமரகுரு கல்வி நிறுவன மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்தியாவின் கடல்சார் கண்டுபிடிப்பு துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கோவை குமரகுரு கல்வி நிறுவன மாணவர்கள் நாட்டின் முதல் மனித சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் அடுத்த தலைமுறை மின்சார பந்தய படகை உருவாக்கி அறிமுகப்படுத்தியுள்ளனர். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இதன் அறிமுக விழாவில் INS அக்ரானி செயல் அதிகாரி கேப்டன் பிரதீப் பிரேம்குமார் மற்றும் பெங்களூரு 6th எலிமெண்ட் இன்ஜினியரிங் நிறுவன இயக்குனர் கிரைக் மரியோ ஜி மெல்லோ ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இவற்றை அறிமுகம் செய்து வைத்தனர். குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களால் முழுமையாக வடிவமைக்கப்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் இங்கிலாந்தில் ஜூன் 29 முதல் ஜூலை 10 வரை நடைபெறவுள்ள ஐரோப்பிய சர்வதேச நீர்மூழ்கி கப்பல் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளது. இந்தியாவிலிருந்து இந்த மதிப்புமிக்க போட்டிக்கு தேர்வாகியுள்ள ஒரே கல்வி நிறுவனம் குமரகுரு என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மோட்டார் இல்லாமல் ஸ்கூபா சுவாச கருவிகளை அணிந்தபடி மாணவர் ஒருவர் தனது கால் வலிமையால் பெடலிங் செய்து இயக்கும் வகையில் இந்த நீர்மூழ்கி கப்பல் உருவாக்கப்பட்டுள்ளது. பறவைகளின் எலும்புக்கூடு அசைவுகளை அடிப்படையாக கொண்ட கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிப்பித்தூள் பூச்சுடன் இந்த நீர்மூழ்கி கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்புகளில் மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதால் அதற்கேற்ப பேராசிரியர்களுக்கும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக கோவை பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கோவை அவினாசி சாலை கோல்வின்ஸ் பகுதியில் வாரி அகாடமி என்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மைய தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பயிற்சி மையத்தை திறந்து வைத்த பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI படிப்புகளில் மாணவர்கள் காட்டும் ஆர்வத்திற்கு ஏற்ப பேராசிரியர்களுக்கும் நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பல்கலைக்கழக உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொலைதூர கல்வி திட்டத்தில் புதிதாக 10 பாடப்பிரிவுகளை அறிமுகம் செய்ய அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட 60 பணியிடங்களை நிரப்ப தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். பிரபல யூடியூபர் மாரிதாஸை சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரையில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர். பிரபல யூடியூபர் மாரிதாஸை சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தற்போதைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலான அரசு மற்றும் அமைச்சர்கள் தொடர்பாக மாரிதாஸ் தனது யூடியூப் பக்கத்தில் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வீடியோக்களை வெளியிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அரசிற்கு எதிராக தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்த நிலையில் அவர் மீது சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து மதுரை வந்த சைபர் கிரைம் தனிப்படை காவல்துறையினர் மதுரை மாநகர காவல்துறையினருடன் இணைந்து கூட்டு நடவடிக்கையும் மேற்கொண்டனர். மதுரை சூர்யா நகர் பகுதியில் உள்ள மாரிதாஸின் வீட்டை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதை தொடர்ந்து அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட மாரிதாஸை காவல்துறையினர் தங்களது வாகனத்தில் சென்னைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை குறித்து காவல்துறையினரின் அடுத்த கட்ட விசாரணைக்கு பின்னரே முழுமையான விவரங்கள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர் கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் திருவெரும்பூர் விவசாய கூட்டமைப்பின் சார்பில் 20க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் நடராஜன், தமிழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்தபடி 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளின் பயிர் கடன்களை முழுமையாகவும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50 விழுக்காடு பயிர் கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மேட்டூர் அணையில் இருந்து உரிய நேரத்தில் தண்ணீரை திறந்துவிட்டு இந்த ஆண்டு விவசாயத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒரு 5 தீர்மானங்கள், அந்த தீர்மானத்தையும் சேர்த்து இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம். அதில் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது உரத்தினுடைய விலையை கடுமையாக மத்திய அரசாங்கம் உயர்த்திருக்கிறாங்க, அதை உடனடியாக வாபஸ் வாங்கணுங்கிறது 2. 3 உய்யகுண்டான் கட்டாய வாய்க்காலில் தூர் வாரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இந்த மழைக்காலத்தில் தூர் வாரணும், மழைக்கால தண்ணி வந்ததுக்கு பிறகு தூர் வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுது. ஆனால் இப்போ முன்கூட்டியே அதுக்கான தூர்வதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்சூரன்ஸ், ஏதாவது 24-25 ஒரு கடுமையான மழை பருவம் பெய்துச்சு. அந்த மழைக்கு பெரிய அளவுக்கு திருப்பூர் வட்டாரத்தில் பாதிச்சிருக்கு. கணக்கெல்லாம் அரசாங்கம் எடுத்துட்டாங்க. கணக்கு எடுத்து இதுவரைக்கும் பணம் கொடுக்கல. கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் ரெடியாக இருக்குது, பணம் கொடுக்குறோம், இன்னும் அரசாங்கம்னு ஒன்றும் சொல்லலை என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வருஷங்கள் ஓடிடுச்சு. ஆனால் அடுத்த சாகுபடி வந்துருச்சு. அதனால் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி அதை கேட்டிருக்கிறோம். கோவை பேரூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியின் ஒருநாள் தற்காப்பு கலை பயிற்சி முகாம் மற்றும் பல்வேறு தேசிய போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது.
இந்த விழாவை அகாடமியின் நிறுவனரும் தலைமை பயிற்சியாளருமான சென்சாய் சதீஷ், துணைத் தலைவர் சேகர், செயலாளர் சபரீஷ் மற்றும் துணை செயலாளர் பாலமணிகண்டன் ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். இவ்விழாவில் தற்காப்பு கலை போட்டிகளில் பங்கேற்று தேசிய அளவில் பதக்கங்களை வென்று கோவைக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்த தற்காப்பு கலை விழாவில் பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் என்று பலரும் திரளாக கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் செரிமனி, அப்ரிசியேஷன் செரிமனிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பள்ளி மட்டும், அதாவது கல்வி மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா. இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா சார் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போன தடவையும் கூட இப்போ கோயம்புத்தூர் விசிட் பண்ணி வந்திருந்தாரு. நம்ம தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு கல்வியிலையும் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் எல்லா பெற்றோர்களும் வந்து இது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு பொள்ளாச்சி அருகே பெண் குழந்தைகளுக்கான இலவச கராத்தே பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா திருப்பூர் தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னாம்பாளையம் கிளையில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை வலியுறுத்தி சின்னாம்பாளையம் கிளை நிர்வாகிகள் சார்பாக நேற்று காலை 7:30 மணியளவில் பெண் குழந்தைகளுக்கான கராத்தே பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கராத்தே மாஸ்டர் செந்தில்குமார் கலந்து கொண்டு 15 பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை மற்றும் கராத்தே பயிற்சிகளையும் வழங்கினார். இந்த விழிப்புணர்வு முகாமில் தாவேகா பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய தலைமை நிர்வாகிகள் மற்றும் சின்னாம்பாளையம் கிளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தான் படித்து வளர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி நலனுக்காக தனது சொந்த செலவில் நோட்டு மற்றும் எழுது பொருட்களை வழங்கி அசத்தியுள்ளார் திருச்சி முசிறியை சேர்ந்த முன்னாள் மாணவர் சதீஷ்குமார். அவரின் இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்திற்கு உட்பட்ட பே மணிகம்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான சதீஷ்குமார் தற்போதைய மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தனது சொந்த செலவில் இந்த நற்பணிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். விழாவில் பள்ளியில் பயின்று வரும் சுமார் 35 மாணவ மாணவிகளுக்கும் கல்விக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா மற்றும் பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை அவர் அன்போடு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்வில் பேசிய சதீஷ்குமார் தான் ஆரம்ப கல்வி கற்ற பள்ளிக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார். கல்வியில் முதலீடு செய்வது சமூக முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய பங்களிப்பு என்றும் தற்போதைய மாணவர்கள் மட்டுமன்றி அடுத்த தலைமுறையினரும் சிறந்த கல்வி பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் இனிவரும் காலங்களிலும் பள்ளி வளர்ச்சிக்காக தொடர்ந்து உதவிகளை வழங்க உள்ளதாகவும் அவர் உறுதியளித்தார். இந்த நற்பணிக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி, ஆசிரியர்கள் சதீஷ்குமார் மற்றும் சகுந்தலா ஆகியோருக்கு தனது நன்றியையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். முன்னாள் மாணவரின் இந்த சமூக அக்கறையும் கல்வி மீதான அர்ப்பணிப்பையும் பாராட்டிய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இது மற்ற முன்னாள் மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த முன் உதாரணமாக விளங்கும் என்றும் பெருமிதம் தெரிவித்தனர். கைத்தொழில் மூலம் பூட்டு மற்றும் சாவி செய்து கொடுக்கும் தொழிலாளர்களுக்கு மாநகராட்சி சார்பில் உரிய ட்ரேட் லைசன்ஸ் எனப்படும்
தொழில் உரிமம் வழங்க வேண்டும் என்று சாவி தொழிலாளர்கள் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் சாவி தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் திறப்பு விழா நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. சங்கத்தின் பொதுச் செயலாளர் கௌசல் தலைமையிலும் தலைவர் ஆனந்தன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த விழாவில் மதுரையில் உள்ள ஏராளமான சாலையோர சாவி தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்களை சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்க நிர்வாகிகள் ஆதி காலத்து கலையான இத்தொழில் தற்போது அழிந்து வருவதாகவும் போலீசார் சாலையோர தொழிலாளர்கள் மீது பொய் வழக்கு போடுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கவலை தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் சுமார் 50,000 தொழிலாளர்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலையில் இவர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் இணைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தங்களுக்கு மாநகராட்சி மூலம் முறையான தொழில் உரிமம் வழங்கி பாதுகாப்போடு தொழில் செய்ய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நிறைய பாதிப்பு இருக்குங்க. போலீஸ் வந்து பொய்யான கேஸ் போடுறாங்க. சாவியை தொலைஞ்சு போச்சு, நீங்க சாவி போட்டீங்க, ஐடி ப்ரூஃப் வாங்கினீங்க, நிறைய அந்த மாதிரி பண்றாங்க. அவங்களுக்காக தான் இந்த சப்போர்ட்டுக்காக சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? உங்க சங்கத்துக்கு வந்திருக்காங்கல்ல சாலையோர உங்க சங்கத்துல எழுதிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சங்கத்துல இருந்து எனக்கு சங்க உறுப்பினர் கார்டு கொடுக்குறோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். சங்கம் மூலியமா இது பண்றதுனால போலீஸ் தொந்தரவு வராதுங்க. சங்கம் இல்லாதனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க? சங்கம் இல்லாம பாத்தீங்கன்னா தேவையான பொய்கேஸ் சந்திச்சிருக்கோம். நிறைய இன்னும் நிறைய பண்ணிருக்கோம். பார்த்துருக்கோம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொதுவான மனுஷனுக்கு தேவை வந்து மரியாதைன்றது வந்து காலப்போக்கில் வந்து அது இல்லாமலே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. கைத்தொழில் மற்றும் டெக்னாலஜி இது என்ன டிஃப்ரென்ஸ்னா, கைத்தொழில்ன்றது ஒரு ஆதி காலத்து கலை. அந்த ஆதி காலத்து கலை வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. அந்த கலையையும் வந்து பாதுகாக்கிற விதமாக நிறைய நடவடிக்கைகள் வந்து சங்கத்திலேருந்து எடுத்திருக்கோம். கேட்டா சென்னையிலிருந்து ரயிலில் பொள்ளாச்சி திரும்பிய தனியார் கல்லூரி மாணவர் மாயமாகி 85 நாட்களாகியும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாததால் அவரது குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆத்து பொள்ளாச்சி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் புவனேஸ்வரி தம்பதியினரின் 20 வயது மகன் விமல் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த மார்ச் 16ஆம் தேதி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் தனது சொந்த ஊருக்கு வருவதற்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறியுள்ளார். ரயிலில் ஏறியதும் பெற்றோருடன் தொலைபேசியில் பேசிய விமல் அதன் பிறகு வீட்டிற்கு வந்து சேரவே இல்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் கடந்த மார்ச் 18ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் இந்த வழக்கு ஜோலார்பேட்டை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட போதிலும் 85 நாட்கள் கடந்தும் இதுவரை மாணவர் விமல் குறித்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரிடம் பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் விமலின் தாய், ரயிலில் பயணம் செய்யும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்றும் கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பியுள்ளார். மகனின் நிலை தெரியாமல் தவிக்கும் தங்களுக்கு உதவ கோரியும் இந்த சம்பவம் குறித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேச வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் உறவினர்கள் மற்றும் கிராம மக்களுடன் வந்து கண்ணீருடன் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். பையனை காணோம், 85 நாள் ஆச்சு. எந்த தகவலும் இல்லாம நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எங்க குடும்பத்தோட எங்க இருக்கா என்ன ஆனான்ற தகவல் தெரியாம என் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி நான் முதலமைச்சர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி என்னோட குறையை கேட்டு என்னோட குறையும் என் குடும்பத்தோட குறையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு நல்ல வழியை என் பையன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக கோரிக்கை மனு அவரை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. எனக்கு மக்களும் பொதுமக்களும் எங்கள் ஊர் மக்களும் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த பெட்டிஷனை நாங்கள் கொடுக்குறோம். இது என் முதல்வர் காதுக்கு இந்த செய்தி வாயில நான் தெரிவிக்கிறேன். முதல்வர்கள் என்னையும் என்னோட பிரச்சனையும் காது கொடுத்து கேட்டு என் பையனை எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு எங்க கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாருன்னா என்னோட குறையை தீர்த்து வைப்பேன். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கோவை KFC உணவகத்தில் வாங்கிய பர்கரில் புழுக்கள் நுழைந்த விவகாரத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள பிரபல KFC உணவகத்திற்கு இளைஞர்கள் சிலர் பர்கர் சாப்பிட சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் வாங்கிய பர்கருக்குள் புழுக்கள் நுழைவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உணவக ஊழியர்களிடம் புகார் அளித்துள்ளனர்.
இதற்கு பரிகாரமாக உணவக நிர்வாகம் மாற்று பர்கர் ஒன்றை வழங்கியதாக கூறப்படுகிறது. எனினும் சுகாதாரமற்ற முறையில் உணவு விநியோகம் செய்யப்படுவதை சுட்டிக்காட்டி இளைஞர்கள் இதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இதுபோன்ற உணவுகளை வாங்கி தரும்போது உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே இச்சம்பவம் குறித்து உணவக தரப்பிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் உரிய பதிலளிக்க மறுத்துவிட்டனர். என் பேர் ராகுல். நான் மதியம் ஒரு 3:30 மணி அளவில் KFCயில் சிக்கன் சாப்பிட நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். நாங்கள் சாப்பிட்ட சிக்கன் பர்கரில் புழு நிறையா இருந்தது. நாங்கள் அதை வீடியோ எடுத்து அவங்க கிட்ட காட்டினோம். அவங்க மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு எங்களுக்கு புது பர்கர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது நிறைய குழந்தைங்களாம் இருந்தாங்க. நாங்கள் அவங்க கிட்ட கேட்டோம், இங்கே குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க கவனிக்காமல் இருப்பாங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம். இல்லை சார், இது தெரியாமல் நடந்துருச்சு, நாங்கள் அடுத்த தடவை நடக்காத மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்லாம் எதுவும் சொன்னாங்க. ஆனால் அங்கே நிறைய குழந்தைங்க நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது சுகாதாரம் இல்லாத இடமா இருக்குது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை பிரக்ஞானந்தா நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது அவரது சர்வதேச சாதனையை பாராட்டி தமிழக அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாய்க்கான ஊக்கத்தொகை காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கி தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சரின் இந்த ஊக்கமும் வாழ்த்தும் தனக்கு மேலும் பல சாதனைகளை படைக்க பெரும் உற்சாகத்தை தந்துள்ளதாக செய்தியாளர்களுடனான சந்திப்பில் பிரக்ஞானந்தா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். எதிர்பார்க்கல, ஏன்னா நான் கேள்விப்பட்டதில்லை சிஎம் சார் விளையாடுவாங்கன்னு. அண்ட் அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. லைக் ஸோ அவங்க கேட்டேன் என்ன எப்போ ஆடுவீங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. வின் பண்ணிட்டேன். பட் ஆனால் லைக் எதிர்பார்க்கல நான் அவ்வளோ நல்லா ஆடுவாங்க. நம்ம ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்து வரக்கூடிய கேம்ஸை பற்றிலாம் கேட்டாங்க, என்ன சொன்னாங்க? ஜெனரலாக இந்த டோர்னமெண்ட் வின் பண்ண ட்ராஃபி காட்டினேன். ஸோ அதை பற்றி ஜெனரலாக நான் பேசுவேன். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழக இஸ்லாமிய மக்களுக்காக மதுரை ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணை நிறுவனம் அறிவித்த இலவச உம்ரா பயண திட்டத்திற்கான முதல் கட்ட குழுக்கள் மதுரையில் நடைபெற்றது. இத்திட்டத்தின்படி பக்ரீத் பண்டிகைக்காக முன்பதிவு செய்த ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களின் பெயர்கள் குலுக்கல் கூண்டில் இடப்பட்டு நேர்மையான முறையில் குலுக்கல் நடைபெற்றது. மதுரை KK நகரில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதல் கட்டமாக 25 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 75 பேருக்கான குலுக்கல் அடுத்தடுத்த கட்டங்களில் நடைபெறும் என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் இருந்து 100 பேரை இலவசமாக புனித பயணம் அழைத்து செல்லும் இந்த அறிவிப்பு இஸ்லாமிய மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என்று 150 பேர் ஒரே நேரத்தில் தங்களது பதவிகளையும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பையும் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். இவர்கள் அனைவரும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடங்க உள்ள புதிய கட்சியில் இணையப் போவதாக அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு தங்களது ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவிட்டு சுல்தான்பேட்டை ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளனர். குறிப்பிட்ட இந்த ஒன்றியத்தில் ஒரு நிர்வாகி கூட பாஜகவில் எஞ்சி இருக்காத வண்ணம் அனைவரும் விலகி இருப்பது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள் பாஜக கட்சியின் கொள்கைகள் மீதோ அல்லது தலைமை மீதோ தங்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை என்றும் அண்ணாமலை என்ற தனி மனிதரின் தலைமைக்காக மட்டுமே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இத்தனை நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு 30 ஆண்டுகளாக நாங்கள் சேவை செய்து வந்தோம். நாங்கள் கட்சியிலிருந்து விலகுவதற்கு எந்த கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லை. 30 ஆண்டு கால தோல்வியிலிருந்து மீள முடியாமல் நாங்கள் அண்ணாமலை அண்ணன் இப்பொழுது துவங்கியுள்ள இயக்கத்திற்கு பணி செய்ய செல்லவிருப்பதால் இந்த பொறுப்புகளிலிருந்து நாங்கள் விடுபடுகிறோம். எங்களுக்கு கொள்கை ரீதியாகவோ அல்லது கருத்து வேறுபாடோ உணர்வு வேறுபாடோ எதுவும் கிடையாது. நாங்கள் போவதற்கு முதல் காரணம் தமிழ்நாடு மிக உயர்ந்த மாநிலமாக வழங்க வேண்டும்.
ஒழுக்கம் சீர் மாநிலமாக வர வேண்டும், முன்னணி மாநிலமாக வர வேண்டும் என்பது ஒரே ஒரு குறிக்கோளுடன் நாங்கள் தலைவர் அண்ணாமலையினுடன் செல்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் வடக்கு தாலுகா பகுதிகளில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் வேறு வழியின்றி NCCF நிலையங்களில் விவசாயிகள் தங்கள் 2ஆம் போக நெல்லை விற்பனை செய்துள்ளனர். நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 4 மாதங்கள் கடந்த நிலையிலும் அதற்கான தொகை இதுவரை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவில்லை. மதுரை மாவட்டம் முழுவதும் சுமார் 50 கோடி ரூபாய் வரை நிலுவைத் தொகை உள்ள நிலையில் சத்திரப்பட்டி, கள்ளந்திரி, காஞ்சரம்பேட்டை உள்ளிட்ட பகுதி விவசாயிகளுக்கு மட்டும் 10 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்க மாநில துணைத் தலைவர் பழனிசாமி தலைமையில் விவசாயிகள் திரண்டு மனு அளித்தனர். மத்திய அரசிடமிருந்து பணம் வந்தால்தான் வழங்க முடியும் என்ற அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் வட்டிக்கு கடன் வாங்கி விவசாயம் செய்துவிட்டு தற்போது வாழ்வாதாரமின்றி தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். வரும் ஜூன் 12ஆம் தேதிக்குள் விவசாயிகளின் நிலுவைத் தொகை வழங்கப்படாவிட்டால் காஞ்சரம்பேட்டை பகுதியில் குடும்பத்தினருடன் இணைந்து தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் இந்த போராட்டம் மாவட்டம் முழுவதும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் விவசாயிகள் சங்கங்கள் எச்சரித்துள்ளன. வெளிச்சனத்தை மாலைப்பட்டி, கள்ளந்தேரி இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்து, நெல் கொள்முதல் யாரு செய்ததுனாக்க NCCFன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியார்ட்ட விட்டுருக்கான். தனியார்ட்ட நெல் அளக்க சொல்லி விட்டுருக்கான். அவன் அளந்து 4 மாதம் ஆகி இன்னும் காசு 10 கோடி ரூபாய் இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் சேரல. அவர்கள் பல தடவை போன கூட்டத்திலையும் விவசாயிட்ட கலெக்டர் கூட்டத்திலையும் கேட்டதுக்கு நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு வந்தா தான் தருவேன், இல்லாட்டி தர முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா அப்படியா நீங்க நெல் அளக்கும் போது அப்படியா சொன்னீன்னு கலெக்டர் கூட கேட்டாரு. அதுக்கு அவன் பேசாம இருக்க, நாங்க வந்தா தான் சார் கொடுக்க முடியும், என்கிட்ட காசு இல்லை சார்னு சொல்லிட்டான். அதனால இவங்க விவசாயிகள் வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி பல்வேறு வழியில சிரமப்பட்டு விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுத்த நெல்லை அளந்து 4 மாதம் ஆகியும் தரலைங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை. இன்னைக்கு பேசிட்டு மனுவை கொடுத்துட்டு நாங்க வருகிற வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி 12ஆம் தேதியா 12/6ஆம் தேதி அந்த இதுல காஞ்சரம்பேட்டை பக்கத்துல GT பேலஸ்ல அங்குள்ள விவசாயிகள் அனைத்து பேர் விவசாய குடும்பத்தோட மறியல் பண்ண திட்டமிட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடந்த சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை உட்பட கடந்த 25 நாட்களில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் அரங்கேறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் இணைந்து மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாவட்டம் முழுவதிலும் உள்ள பள்ளி, கல்லூரிகள் மற்றும் கிராமங்களில் பாலியல் குற்றத்தடுப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் சிங்கப்பெண் திட்டத்தை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த இதுல கடந்த ஆட்சியில நடந்திருக்கு, இந்த ஆட்சியில நடந்திருக்குன்னு பேச முடியாது. பெண்களுக்கு எதிராக எல்லா நேரமும் இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் கம்பேரிசன் பண்றதுக்கான இடம் இது கிடையாது. இதுல அவங்க என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க, அவங்க என்ன பொண்ணுங்க சேஃப்டிக்கு என்ன பண்ண போறாங்கன்றதை தான் நம்ம வலியுறுத்த முடியுமே தவிர்த்து மித்ததோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம போக போக இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டே தான் போகுதே தவிர்த்து அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ புதுசா அமைச்சிருக்க ஆட்சியில இருந்தும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதே கம்பேரிசன் தான் அவங்களும் எடுத்துட்டு வராங்க. கடந்த ஆட்சியில தான் நடக்கலையான்னு. அப்ப நடந்தாலும் அப்படி சும்மா இருக்கிறதா இப்ப இருக்கிற ஆட்சியிலேயே நீங்க அதை தான் எதிர்பார்க்குறீங்களான்றதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. DYFI என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சமூகம் கட்டமைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மனு கொடுத்திருக்கோம். விஜய் அவர்கள் பேசும்பொழுது அதான் சொல்றாரு, நான் பாதுகாப்பு பேசுறேன் இல்லையா, அதுக்கப்புறம் அவர் அவரோட இதெல்லாம் இல்ல, அவர் அதை பத்தி எதுவும் அடுத்து எதுவும் இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு அதை பத்தி எதுவும் அவர் பேசல. முக்கியமா சொல்லணும்னா அவர் இன்னும் அந்த எந்த விதமான அறிக்கையோ இல்ல இந்த இதுக்கு அகேன்ஸ்டா எதுவும் ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி எதுவும் அவர் காட்டல. இதுல அவர் டைம் கேட்கிறாருன்னா அப்ப போக போக இன்னும் நிறைய உயிர்கள் போயிட்டு தான் இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுல கொஞ்சம் சீக்கிரம் அவங்க ஸ்டெப் எடுக்கணும்ன்றதான் எங்களோட இதா. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோவிலுக்கு வருகை தந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அங்குள்ள கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பக்தர்கள் வரிசையில் நின்ற பகுதியில் நாய் ஒன்று சுற்றித் திரிவதைக் கண்ட அமைச்சர் உடனடியாக நகராட்சி ஆணையரை தொலைபேசியில் அழைத்து அடுத்த 10 நிமிடத்திற்குள் அங்கிருக்கும் நாய்களை பிடிக்க அதிரடி உத்தரவு பிறப்பித்தார்.
அமைச்சரின் உத்தரவை அடுத்து ஊழியர்கள் விரைந்து வந்து நாய்களை அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழா பிளக்ஸ் பேனரில் பழனி சட்டமன்ற வேட்பாளரின் பெயர் விடுபட்டது குறித்து வந்த புகாரை அடுத்து இணை ஆணையர் மாரிமுத்துவை நேரில் அழைத்து அமைச்சர் கடுமையாக கேள்வி எழுப்பினார். வேளாண் டிராக்டர்கள் மற்றும் உபகரணங்கள் தொடர்பாக மத்திய அரசிற்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் டிராக்டர்களை வாங்கும் போது ஜிஎஸ்டி வரி மற்றும் சாலை வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். டிராக்டர்களுக்கான டீசலுக்கு வாட் வரியை நீக்கி முழு வரி விலக்கு அளிக்க வேண்டும் மற்றும் வேளாண் கருவிகள் பட்டியலில் டிராக்டர்களை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இப்போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விவசாயிகள் தங்களது டிராக்டர்களுடன் வந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிரடி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசு தங்களது நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதுவரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். உலகத்தில் 7 நாடுகளில் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்களுக்கு டீசல் எந்த வரியும் இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் துரதிர்ஷ்டம், இந்தியாவில் மட்டும் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த டிராக்டர்களுக்கு ஜிஎஸ்டியும் உண்டு, டீசலும் வருகிறது. இன்று கூட நாம் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் வீட்டுக்கு 1000 ரூபாய் இன்றைக்கு ஏற்றி அதிர்ச்சி தந்திருக்கிறார்கள். தினசரி இது ஒரு அதிர்ச்சி விலையேற்றம் இருக்கிறது. பெட்ரோலும் இருக்கிறது, டீசலும் இருக்கிறது. ஆனால் உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் உழுவட கருவிகளுக்கு மானியம் இல்லை, வரி இருக்கிறது. கழுத்தை நெருக்கிற அளவிற்கு ஒன்றிய அரசு இந்த செய்தியை செய்து வருகிறது. உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் மனு கொடுக்கின்றோம். இந்திய அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசுக்கு மனு கொடுத்து டிராக்டர் மீது போடப்பட்ட முழு வரியும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று, டீசல் முழுக்க விவசாயிகளுக்கு எப்படி மின்சாரம் இலவசமாக வழங்குகிறதோ உழவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்களுக்கு டீசலும் இலவசமாக வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை இன்று முதல் நாடு முழுவதும் விவசாயிகள் துவக்கி இருக்கிறோம். திருச்சி மாவட்டம் லால்குடியில் ஜாதி வன்மத்துடன் கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபர்கள் மீது நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விசிக விவசாய அணி மாவட்ட செயலாளர் கமல் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 10 பேர் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் எதிர்த்தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் லால்குடி டிஎஸ்பி ராஜ்மோகன் மற்றும் ஆய்வாளர் ஜெல்லிபாபு ஆகியோர் தங்களுக்கு அச்சுறுத்தல் தருவதாக விசிகாவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் இதுகுறித்து மாவட்ட கூடுதல் துணை கண்காணிப்பாளர் விசாரணை நடத்த மாவட்ட எஸ்பிக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஜாதியின் பெயரால் நடக்கும் வன்கொடுமைகளை முதலமைச்சர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சும்மா ஆகுனா எஸ்சின்னு ஓடியாந்திரியா, இப்படி மீறி வந்தனா ஸ்டேஷனில் போய் எதிர்பார்ட்டிகிட்ட உன் மேலே புகார் வாங்கி உன் மேலே வழக்கு போட்டுருன்னு என்னை அச்சுறுத்தி பயமுறுத்தி வருகிறார். தொடர்ந்து என் உயிருக்கு அச்சமாகவும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்க சூழ்நிலையாக இருக்குது. அதனால் லால்குடி காவல் துணை கண்காணிப்பாளரும் தற்போது உள்ள காவல் ஆய்வாளர் டில்லிபாபு அவர்களும் சரிவர நடவடிக்கை எடுக்கணும்னு என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.